மகிழ்ச்சியா இருக்கு இந்த ஈவினிங் உங்களோட இருக்கிறதுக்கு. எம்பவர்மெண்ட் டே ஆஃப் விமென்ஸ் டே அவேர்னஸ் ரேலின்னு சொல்லியிருக்கீங்க. எம்பவர்மெண்ட் நிறைய வாட்டி நம்ம பல ஆங்கிள் பல தளத்துல விவாதிச்சுட்டே இருக்க ஒரு காற்று தான். எஸ் நோ நிறைய டிபேட் பண்ணலாம். பட் அதுக்கான மாற்றமே வரலையானா ஸ்லோவா வந்துட்டு இருக்குன்றதுதான் ஒன்று, அதையும் அக்செப்ட் பண்ணணும். பட் அதுக்கான ரோடு ரொம்ப லாங்கா இருக்குன்றதையும் நம்ம அக்செப்ட் பண்ண வேண்டியதுதான் இருக்கு. எம்பவர்மெண்ட் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் வேர்டெல்லாம் ஒன்றும் கிடையாது. வீட்டில் இருக்க ஃபீமேலோட வியூ பாயிண்ட்டை கேட்க ஆரம்பிச்சிங்கனாலே அதுவே ஒரு பெரிய எம்பவர்மெண்ட் தான். இன்னைக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மேடம் காலையில சொல்லும் போது ஹஸ்பண்ட் என்னெல்லாம் கொடுத்தாங்க. பட் மை ஹஸ்பண்ட் செட் விமன்ஸ் டே விமன் எம்பவர்மெண்ட் என்ன மட்டும் தான் போக சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி நம்மளோட ஆப்போசிட் இடத்துலலாம் ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஏன் பாயிண்ட் என்னன்னா, நிறைய இடத்துல வந்து பேரியரா நான் பார்க்கறது நம்மளோட ஹோம் ஒர்க்கரோ இல்லை வீட்டில் இருக்க இன்னொரு விமனோ தான். அவங்க தான் நம்மளோட வளர்ச்சிக்கு பெரும் தடையா நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி இடத்துல இன்னொரு ஸ்ட்ராங்கஸ்ட் விமன் அவங்க கூட சேர்த்துக்கிட்டு நீங்க பயணிச்சீங்கன்னா ரொம்ப சீக்கிரம் வந்து நீங்க முன்னேறலாம். தென் வாய்ப்புகள் இப்ப நிறைய வழங்கப்பட்டுட்டே இருக்கு. ஒவ்வொரு துறையிலுமே நிறைய நம்ம விமன் வந்துட்டே இருக்கோம். எக்ஸாம்பிளா இன்னைக்கு சோசியல் மீடியா பாத்தீங்கன்னா, சோசியல் மீடியா வந்து இவ்வளவு பாப்புலர் மெயின் காரணம் நிறைய விமன் அதுக்குள்ள வந்தது தான். ஸோ வாய்ப்புகள் நமக்கு நிறைய வழங்கப்பட்டு இருக்கு. பட் நமக்கு பயணிக்க வேண்டிய தூரமும் நிறைய இருக்கு. அதுக்கு இந்த மாதிரி அவேர்னஸ்லாம் ரொம்ப முக்கியம். இந்த வாய்ப்பு எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்.